ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது, இந்த கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத எல்லாத்தையும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் யூகிக்க கூட முடியாது. இப்படி ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய மாற்றங்களுக்கு கிரகங்கள் தான் காரணமாகவும் இருக்குது. இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா ஒன்றோடொன்று சேரும் பொழுதோ அல்லது இடப்பெயர்ச்சி ஆகும் பொழுதோ நமக்கு பல்வேறு விதமான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் அதன் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தியை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்க்கலாங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை நம்ம எப்போ வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். இவரை வழிபாடு செய்வதற்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. மற்ற கடவுள்களை விட விநாயகர் பெருமான் ரொம்பவே எளிமையான தோற்றத்தோடு எளிமையான ஒரு காட்சி கொடுக்கக்கூடியவர். இவரை வழிபாடு செய்வதால் நிறைய பலன்களானது நமக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகர் பெருமானை தான் வழிபாடு செய்யணும். குழந்தை பாக்கியம், திருமண தடை மற்றும் வேலை, தொழில் அப்படின்னு என்ன ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் இவர் முன்னாடி நம்ம வைக்கலாங்க. கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானுக்கு உரிய அற்புதமான திதி தான் சதுர்த்தி திதி. கிழமைகளில் புதன்கிழமை சிறப்பானது. இந்த சதுர்த்தி திதியானது 16 திதிகளில் 4வதாக இருக்கக்கூடிய திதி. அதுவும் விநாயகர் பெருமானுக்கே உரிய திதி இதுதாங்க. மாதத்தில் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு 2 சதுர்த்தியானது வரும். இதில் தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் விநாயகரை வழிபாடு செய்வதால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு தடையாக இருந்தாலுமே விநாயகர் பெருமான் விலக்கி கொடுப்பாரு. ஸோ விநாயகர் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்றத பார்க்கலாம். விநாயகருடைய தெய்வீக குணங்களை கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா தான் விநாயகர் சதுர்த்தி. இந்த திருவிழா பார்த்திங்கன்னா உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்துக்களால் ரொம்பவே பிரம்மாண்டமாக ஆர்வத்தோட பக்தியோடு கொண்டாடப்படுது. ஸோ விநாயகர் பெருமானை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இவருக்கு பிடித்தமான உணவு பண்டங்களை எல்லாம் படைத்து நம்ம வழிபாடுகள் செய்வதால் நிறைய பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்கிறார் அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய சதுர்த்திக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் விருச்சிகம் ராசி. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, சுகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு என எல்லா கிரகங்களுடைய நிலைகளும் காணப்படுது. இதன் அடிப்படையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களானது நிகழப்போகுது அப்படின்றதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்களை பார்த்திங்கன்னா எப்போதுமே எடுத்த வேலைகளை கொடுத்த நேரத்தில் செய்து முடித்து அதற்குரிய நல்ல பேரை எடுக்கக்கூடிய புத்திசாலிகள். அப்படிப்பட்ட இவர்களுக்கு நிதானமாக செயல்படுறதன் மூலமாக நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். இந்த டைமில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ தைரியம் இதனால் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்கள் வகையில் மிக நல்ல ஒரு பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கூடவே நினைத்த வசதிகளானது கிடைக்கும். எதிலும் லாபம் கிடைக்கும். கூடவே மனதில் ஒரு தெம்பானது பிறக்க ஆரம்பிக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இனி கைகூட ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் விருச்சிக ராசி நேயர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதற்குரிய வாழ்க்கையும் இனி அமையப்போகுது. வாக்கு வன்மையால் உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே கைகூடி காணப்படும். கூடவே ஆன்மீக எண்ணங்கள் கூட இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படும்.
தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க. அதாவது உங்களுடைய போட்டிகள் எல்லாமே இனி விலக ஆரம்பிக்க போகுது. ஸோ விருச்சிகராசி என்பர்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்த லாபத்தை இப்போ தாங்க வந்து அடையவே போகிறீங்க. தேவையான நிதி உதவிகள் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுது. நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கூட உங்கள் கைக்கு இப்போ வந்துடும். அதனால் நிர்வாக திறமையானது உங்களுக்கு இப்போ அதிகமாகும். மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வந்து இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க போகுது. வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஏதாவது வந்து நடக்குங்க. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் கூட இனி விலக ஆரம்பிச்சிடும். ஸோ பிள்ளைகள் மூலமாக கூட நல்ல ஒரு பெருமையானது உங்களுக்கு இப்போ கிடைக்கும். உறவினர்கள் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பின் பேரில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் தைரியமானது அதிகரிக்கும். சாமர்த்தியமான பேச்சால் எல்லா காரியத்தையுமே நீங்கள் வெற்றிகரமாக வந்து செய்து முடிப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த டைமில் நிறைய நன்மைகளானது இருக்குங்க. ஸோ நிறைய தீமைகளை பற்றிய கவலைகளானது உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த கவலைகள் எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாதது தான். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் காத்துட்ருக்கு. ஸோ உங்களுடைய பணிகளை நீங்கள் திறம்பட வந்து செய்து அதன் மூலமாக வெற்றி பெறுவீங்க. போட்டிகள் ஏதாவது இருக்குன்னா கூட எல்லாமே பேணி மறைய ஆரம்பிச்சிடும். ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் கூட சாதகமான ஒரு பலன்களை தான் உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும். மேலும் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தது அப்படின்னாலும் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுங்க. சொல்லப்போனால் உங்களுடைய வார்த்தைக்கு இப்போ தான் மதிப்பானதே கிடைக்க ஆரம்பிக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும். பணவரவானது அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய மன குழப்பங்களானது நீங்க ஆரம்பிச்சிடும். திறமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் கோபப்படலாம். ஆனால் அந்த கோபத்தை வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்திக்கோங்க. நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நன்மைகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ராகு பகவானுடைய சஞ்சாரமானது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பண வரவுகளை எல்லாம் அதிகரித்து கொடுக்கும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா இப்போ அடியோடு வந்து மாறப்போகுது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்களுடைய நிர்வாக திறமையும் வந்து நல்லா இருக்கிறதுனால பணத்துக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. அதே போல் தான் ஆரோக்கிய விஷயங்களும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடிக்கடி அப்பப்போ சின்னதாக கோபம் மட்டும் ஏற்படும். அந்த கோபத்தை கூட நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னாவே போதுங்க. ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை எல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையுமே விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இல்லை. கவலைப்படாமல் வந்து இருக்கலாம். அதே போல் இந்த நாட்கள் எல்லாமே இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக நீங்கள் எளிமையாக ஒரு பரிகாரத்தையும் வந்து செய்துக்கோங்க. அந்த பரிகாரம் என்ன அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் விருச்சிக ராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த பரிகாரங்களை நம்ம செய்யும் பொழுது முழு மனதோட திருப்தியோடு வந்து செய்யணும். அப்போ தான் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நம்ம நம்பிக்கையோடு வந்து கேட்டோம் அப்படின்னா மட்டும்தாங்க அதில் பலன் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செய்யாதீங்க. அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இந்த வகையில் விருச்சிகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு எளிமையான பரிகாரம் என்னென்னா, செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் போட்டுட்டு வாங்க. இது போல் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். முருகனுடைய வழிபாடு இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுக்கு ஒரு துணையாக அவர் வந்து இருப்பார். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். மேலும் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்கள்னு பார்த்தீங்கன்னா 18 மற்றும் 19 இந்த இரு தினங்களுமே ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ முழுமையான ஒரு நல்ல காரியங்களுக்காக இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கூடவே சந்திராஷ்டம தினங்களாக வரக்கூடிய 25 மற்றும் 26 ஆகிய இரு தினங்கள் வந்து இருக்குங்க. இந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் எப்போதுமே பொறுமையாக இருக்கணும். வண்டி வாகன பயணங்களையெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகள் எதையும் கூட இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் செய்யும் பொழுது நிறைய தடைகளானது ஏற்படும். அதனால் சந்திராஷ்டம நாட்களை முடிந்த அளவுக்கு வந்து விலக்கி வச்சுக்கோங்க. இந்த பதிவில் விருச்சிகராசி நேயர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது,
விநாயகருடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்க போகுதா இல்லையா அப்படின்றத எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.